சபரிமலையில் நாளை மகரஜோதி தரிசனம் நடைபெறுவதையொட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. வலியகோய்கல் தர்மசஸ்தா கோவிலிலிருந்து சபரிமலைக்கு தங்க ஆபரண பெட்டி நேற்று புறப்பட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிறைவு பெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வந்தது. கடந்த டிசம்பர் 22 பகல் 10 திருவிழாவுடன் தொடங்கிய இந்த நிகழ்வு நம்மாழ்வார் மோட்சத்துடன் நேற்று நிறைவடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு நேற்றுடன் முன்பதிவு நிறைவடைந்தது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் 15 அலங்காநல்லூரில் 16 பாலமேட்டில் 17 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான இணையவழி முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த போட்டிகளில் பங்கேற்க மொத்தம் 9699 காளைகளும் 5399 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போலூர் அருகே பொங்கல் மண்பாண்டங்கள் உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பானை, மண் அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் தயாரிப்பு பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனாவால் 2 ஆண்டுகள் தடைப்பட்டிருந்த நிலையில் மண்பாண்டங்கள் தயாரிப்பு பணி மீண்டும் சூடுபிடித்துள்ளது. தற்போது ஆதிகால முறையில் மரச்சக்கரத்தின் உதவியுடன் மண்பாண்டங்கள் தயாரிக்கும் அவர்கள் நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல மின்சார மண்சக்கரத்தினை வழங்கவும் இலவச மின்சாரம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் அரசு உதவி பெறும் ஆண்கள் பள்ளியில் தைத்திருநாளை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவுகூரும் வகையில் நுங்கு வண்டி, டயர் வண்டி ஓட்டியும் கில்லி விளையாடியும் உரியடித்தும் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சி தரும் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர்.